ஜபம்னு பேர். இன்னைக்கு அது வேற யாரோ எடுத்து அப்படி மாற்றி விட்டாங்க. உண்மையாலுமே இதெல்லாம் நம்மளுடைய சமஸ்கிருத வார்த்தைகள் இதெல்லாம். இது நம்மளுடைய சமயத்துக்கு உட்பட்டது. ஜபம்னு சொன்னா இறைவனுடைய திருநாமத்தை இடையராது சொல்லக்கூடிய அந்த முறைக்கு பெயர் ஜபம்னு பேர். அதுக்கு ருத்ராட்சத்தை வச்சு அதை தள்ளிக்கிட்டே வருவாங்க எண்ணிக்கைக்காக. அப்படி அருணகிரிநாதர் முருகனுடைய திருமந்திரத்தை சொல்வதற்காக முருகப்பெருமான் தன் கழுத்துல இருந்த ருத்ராட்ச மாலையை அருணகிரிநாத பெருமானுக்கு கொடுத்த இடம் திரு ஆவினன்குடி. இந்த அற்புதமான வரலாற்றை அருணகிரிநாதர் இந்த திருப்புகழ்ல அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். இதுல ஒரு அற்புதமான விசேஷம் என்னன்னா, இந்த திருப்புகழை யாரெல்லாம் மனமுருகி பாடுகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் முருகப்பெருமானுடைய திருவருளால் ஜபமாலையோ ருத்ராட்சமோ ருத்ராட்ச மாலையோ தேடி வரும். நான் உட்பட எத்தனையோ அடியார்களுக்கு இந்த அனுபவம் கைகூடி இருக்கிறது. சமீபத்தில் கூட எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு இளைஞர் மெசேஜ் பண்ணியிருந்தார், ஐயா நீங்க சொன்ன மாதிரியே நான் ஜபமாலை தந்த சத்குருநாதாங்கிற திருப்புகழை பாடிக்கொண்டே இருந்தேன்.